சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். கண்களை மூடி கத்தரை நோக்கி பார். அன்பின் பிதாவே, நீ துதிக்க சர்வ வல்லமையில கத்தாவே, ஒரு விசை கூட நீர் அசைவாட வேண்டுமாய் கேச்சு. எல்லா தடைகளோட ஷகமௌரி அந்த கபவுலதரவா ஷீக்கினி அந்தரு சந்த ரகடக தடகடகதலபடகதல அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை கிருபையின் போர் கரத்தா தேற்றிடுமே உள்ளங்களை கிருபையின் போர் கரத்தா ஆற்றிடுமே காயங்களா அபிஷேக தைலத்தினா ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினா அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எங்கள் இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. நன்றி தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமையில கத்தாவே, எங்களோடு கூட நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகள் உடைகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நீர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இந்த நாட்கள்ல இந்த நேரத்துல நீர் எழுத வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அபரிவிதமான கரம் இறங்கி வருகிற கிருபைகளுக்காய் நன்றி. பிதாவின் விரல்களினால் நான் பிசாசுகளை துரத்தினேன் என்று சொன்ன இயேசு இதோ ஒரு விசை கூட அவருடைய விரலினால் எழுதி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். சந்தோ ரோஷி கனமலவா ரூகி மேஷந்தோ ரூலி அந்தர கடகதடகடகதலவா வான மண்டலங்கள் திறக்கப்படுகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா இருளின் வல்லமைகள் ரீகந்தொருபலா அந்தொரு சத்தர கடகதடகடகதடவா தீபிரி அங்கே சந்தொரு லபுதர கடகதன கடகதலவா எல்லா கட்டுகள் பலவீன வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அந்த வேளையில தீபிடிச்சு எரிகிற கிருபைகளுக்காய் நன்றி. எல்லா தடை கற்கள் உடைகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். எல்லா இருளின் வல்லமைகள் ரதினி கந்தொலு அருகிதினி சந்தர கடகதடகடகதடகடகதலவா வான மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தினால இந்த வேளையில திறக்கப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்கிற தேவனுடைய கரம் ரிகாலா துரு அந்தரு சந்தர கடகதடகடகதலவா தீபிரி அந்தரு சந்தர கடக துரிகிந்த ரேஷிக்கினி அந்தல கடகதடகடகதலவா எல்லா தடைகளை உடைகிற எல்லா இருளின் வல்லமைகளை உடைகிற எல்லா இருளின் கட்டுகளை உடைகிற கர்த்தர் நீர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற எல்லா தடைகள் உடையிட்டோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். God bless you. நீ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. காலத்துக்கு கடத்தாம தேவனுடைய வசனத்திற்கு நேராக சொல்லலாம். யாத்ராகமம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க.
யாத்ராகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 1வது வசனம். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? கர்த்தர் ஒரு காரியத்தை ஆவிக்குரிய பிரகாரமா இன்னைக்கு யார் இடத்துல கர்த்தர் பேச போகிறாரு எனக்கு தெரியல. நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஜாயின் பண்ண ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேச போகிறாருன்னு. இந்த இடத்துல 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு செங்கடலை அவர்கள் கிராஸ் பண்ணி செங்கடலை தாண்டி கர்த்தர் அற்புத விதமாய் அவர்களை எகிப்து பார்வோனுடைய கையில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி, அடிமைத்தன நுகத்தில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி, அவர்களை கானானுக்குள் பிரவேசிப்பதற்காக அவர்களை வழி நடத்தி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் எகிப்துல அடிமைத்தனத்துல மிகவும் அவர்களுடைய ஜீவியத்தையே அவர்கள் இழந்து போகிற அளவுக்கு அவர்கள் மிகுதியான துன்பத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்து கர்த்தரை நோக்கி பெருமூச்சு விட்டு அழுத போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு பண்ணின வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்தார் அப்படின்னு யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அதை நினைவு கூர்ந்து கர்த்தர் மோசேவை அழைத்து மோசேவின் கைகளை கொண்டு எகிப்து ஜனங்களை செங்கடலின் வழியாய் அதை பிளந்து அற்புத விதமாய் பார்வோனை மடங்கடித்து அவர்களை வனாந்தரத்திற்குள் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். கைகளை தழுவி சொல்லாமா? இது அப்படியே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருந்து வெளியே வந்த அந்த காரியத்தை, செங்கடல் ஊடாய் அவர்கள் கடந்து வந்த அந்த காரியத்தை ஞானஸ்தானம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எப்படி ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவ ஜனம், இங்க சபையார்னு போட்டிருக்குல்ல 16:1 வசனம். சபையார், சபைனா என்ன? சர்ச். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் பழைய ஏற்பாட்டுல they were like a church. அவர்கள் சபையாய் இருந்தார்கள். ஆமென். அவர்கள் கூடி கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரோ அதே போல புதிய ஏற்பாட்டுல சபையை உருவாக்கி சபையை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் என்னும் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியை அவர் தெரிந்து கொண்டு இவர்கள் தேவனுடைய ஜனம், இவர்கள் தேவனுடைய என்னுடைய ஜனம் என்று கர்த்தர் சொன்னார். புதிய ஏற்பாடுல இயேசு கிறிஸ்துவே இறங்கி வந்து, தேவகுமாரனே இறங்கி வந்து ஒரு சந்ததியை பிறப்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்ததி தான் நம்பலாம். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? அவர் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனமாய், ஆசாரிய ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். பழைய ஏற்பாடுல இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ஒளியா, ஒரு மலையில் இருக்கிற பட்டணமா இஸ்ரவேல் ஜனங்களை வச்சிருக்காரு. புதிய ஏற்பாடுல சபையை தான் அவர் மலையில் இருக்கிற ஒளி வீசும் பட்டணமா வைத்திருக்கிறார். கையில ஊத்தலையா சொல்லாமா? தேவனை பிரதிபலிக்க கூடிய இடத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். We are the ambassadors of God. We are the ambassador of heaven. நம்ம இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் பரத்திற்குரியவர்கள் என்று ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். எழுதி வைத்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாருங்க. எபேசியர் 2:7 வாசிச்சு பாருங்க. அதான் சொல்கிறாரு, நம்முடைய குடி இருப்போ இங்க இல்ல, பரலோகத்துல இருக்கு. அல்லேலூயா. நாம் பரதேசிகளா இருக்கிறோம். ஆமென். அப்படின்னா அர்த்தம் பரதேசத்துடைய பிரதிநிதிகளாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்போ நம்மை ஒரு காரியம் தொடுகிறது, இந்த உலகத்துல நம்மை ஒரு காரியம் சீண்டுகிறது, நம்மை ஒரு காரியம் அடங்கடிக்கிறது என்றால் அதை பரலோகமே உற்று பார்க்கிறது. அல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்தின் பிரதிநிதியாய் கர்த்தர் நம்மை, உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். கைகளை ஊத்தி ஒரு நிமிடம், கர்த்தாவே என்னை பரலோகத்தின் ஒரு பிரதிநிதியாய் இந்த உலகத்தில் வைத்திருக்கிறேன், நன்றி சொல்லாமா? அவைகளை திறந்து. அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், உன்னை எவனாவது ஒருவன் தொடுவான் என்றால் பரலோகத்தையே தொட்ட மாதிரி.
அல்லேலூயா. ஆமென். அமெரிக்காவுடைய ஒரு தூதரகம் நம்ம இந்தியால இருக்கிறது. அல்லேலூயா. அந்த தூதரகத்துக்கு விரோதமா எவனாவது கை நீட்டினால் அமெரிக்காவுக்கு விரோதமாகவே கை நீட்டின மாதிரி, அந்த தூதரகத்துல இருக்கிற அமெரிக்காவுடைய தூதவர்கள் அம்பாசிடர்ஸ யாராவது கொலை பண்ணினா அமெரிக்காவையே தொட்ட மாதிரி. அல்லேலூயா. பெரிய வார் வந்துரும் அப்படின்னு சொல்லாமா? எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பரலோக பிரதிநிதிகளா இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஆமென் ஒரு பெரிய அற்புதம் ஒன்று நடக்கிறது. மாறாவின் நீரை மதுரமாய் கர்த்தர் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த மதுரமாய் மாற்றப்பட்ட அந்த இடத்துல அவர்கள் தண்ணீரை குடித்து ஒரு இடத்துல கர்த்தர் கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 27வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். ஏலிம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா? இந்த ஏலிம்ல என்ன இருக்கு, என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேர்ச்ச மரங்களும் இருந்தது. கையில வித்து அல்லேலூயா சொல்லாமே. ஏலிம்ன்றது ஒரு செழிப்பான ஒரு இடமா இருக்கு. அது ஏதோ வனாந்தரம் தான், ஆனா அங்க நீரூற்று இருக்கு. அல்லேலூயா. ஆமென். 2வது அங்க பேர்ச்ச மரம் இருக்கு. அல்லேலூயா. பாம் ட்ரீஸ்ன்னு போட்டிருக்கு பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல. தமிழ்ல பேர்ச்ச மரம்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஏதோ ஒண்ணு, ஆனா அவர்களுக்கு தேவையான உணவும் அவர்கள் குடிக்கிறதற்கான ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பிரிங்ல இருந்து அவர்களுக்கு ஊற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாம? ஆமென். இந்த ஏலிம்ல அவர்கள் கொஞ்ச நாள் தங்கின பிறகு கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார அவர்களை அப்படியே வழி நடத்தி வந்து எங்க கொண்டு வர்றாருன்னா, சீனாய்க்கும் ஏலிமுக்கும் நடுவுல ஒரு வனாந்தரம் இருக்கு. இந்த வனாந்தரம் பேரு வில்டர்னஸ் ஆஃப் சின். சீன் வனாந்தரம். அல்லேலூயா. இங்க சீன் வனாந்தரம் தமிழ்ல இருக்கும், இங்கிலீஷ்ல வில்டர்னஸ் ஆஃப் சின்னு இருக்கும். ஆமென். பாவம், சின் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த வனாந்தரத்திற்குள்ள இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இப்ப இவங்க தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்த ஜனங்க. இவங்க கர்த்தருடைய அற்புதங்களை கண்ணார பார்த்த ஜனங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ருசித்து பார்த்த ஜனங்க. ஆனா இவர்கள் நடுவுல ஒரு வனாந்தரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ கர்த்தர் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களோ பிள்ளைகளோ வாலிபர்களோ இந்த ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில இந்த ஃபேஸ்ல நீங்க இருக்கலாம். அல்லேலூயா. நான் நல்லா ஜெபிக்கிற ஆளு, நான் நல்ல பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட்டு நீரூற்று, பரிசுத்த ஆவினா நீரூற்று இல்லையா, நீரூற்றில ருசி கண்டவன். ஆமென். அல்லேலூயா. நான் மாறா தண்ணீரை மதுரமானதை நான் என் கண்ணார பார்த்தேன். அல்லேலூயா. கல்வாரி சிலுவை அண்டையில் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. பிசாசின் கட்டிலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை பண்ணிட்டாரு. அல்லேலூயா. கர்த்தரே என் பரிகாரின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு வந்துட்டேன். ஆனா எனக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை, எனக்குள்ள ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு ட்ரைனஸ், வனாந்தரம், கேக்டஸ். அல்லேலூயா. ஒரு வனாந்தரம் என்னை சூழ்ந்து கொண்டது. என்னால ஜெபிக்க முடியல, என்னால பைபிள் வாசிச்சா புரிய மாட்டேங்குது, புரிஞ்சாலும் அது எனக்கு எஃபெக்டிவா இல்ல, ஆவியானவர் பேசுறது எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் எப்படி நடக்கணும்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. வனாந்தரம் எப்படி இருக்கும்? எங்க பார்த்தாலும் மண்ணு. அல்லேலூயா. எங்க பார்த்தாலும் உலகத்திற்குரிய காரியங்களா தான் நான் பார்க்க முடிகிறது. பரத்திற்குரிய காரியங்களை என்னால புரிந்து கொள்ள முடியல, உணர முடியல. அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு வெறுமை, எங்கேயோ ஒரு எம்டினஸ் எனக்குள்ள இருக்கு. இந்த எம்டினஸ், இந்த வனாந்தரத்திலிருந்து என்னை யார் விடுதலை பண்ணுவார்கள்? அல்லேலூயா. அல்லேலூயா.
நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த இந்த வழியாய் தான் கடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் ரொம்ப அழகா ஆவியானவர் எழுதின வசனங்கள் இல்லையா? அது அப்படியே புதிய ஏற்பாட்டு சபைய நிழலாட்டமாய் காட்டுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காரியத்தை நீங்க எடுத்ததை தியானிக்கும் போது புதிய ஏற்பாட்டின் அநேக சத்தியங்களை நீங்கள் வெளிக்கொண்டு வரலாம். அல்லேலூயா. பிரத்யட்சமா இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டது சபையை அவர்கள் நிழலாய் காண்பிக்கிறதுக்காக தான். ஆமென். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க இந்த வனாந்திரத்திற்கு வந்தது அவர்கள் வரவில்லை, கர்த்தர் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ட்ரைனஸ்குள்ள கர்த்தர் கொண்டு வராரு. அல்லேலூயா. இந்த ட்ரைனஸை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். ஆமென். இந்த ட்ரைனஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். சம்பந்தமே இல்லாம எனக்குள்ள ஒரு எம்டினஸ், பினான்சியல் லெவல்ல என் கையெல்லாம் முடக்கப்பட்டிருக்கு, எனக்கு காசே இல்லாத ஒரு நிலைமை, பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, நல்ல ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, அற்புத அடையாளங்கள்லாம் நடந்திருக்கும், கர்த்தர் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஒருவேளை வியாதியிலிருந்து பயங்கரமான ஒரு சுகத்திலிருந்து நீங்க சுகம் வந்திருக்கும், நீங்க வெளியே வந்திருப்பீங்க, இயேசு விசுவாசிச்சிருப்பீங்க, இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா ஏதோ உங்க கையில ஒரு எம்டினஸ், தேவையில்லாத ஒரு வியாதி, தேவையில்லாத ஒரு பண கஷ்டம், உங்களுக்கு தேவையில்லாத ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு பிரிவு, ஒரு பிள்ளைகள் மத்தியில ஒரு சண்டையோ சச்சரவோ, ஒரு பிரிவினை, ஒரு ட்ரைனஸ் உங்களுக்குள்ள, ஒரு வெறுமை, ஒரு எம்டினஸ் உங்களுக்குள்ள வருகிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஃபேஸ்ல நீங்க கடந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தெரியல. நான் இந்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல நிறைய வாட்டி கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பைபிளை திறந்து சில நேரங்கள்ல படிக்கும் போது கர்த்தர் ஒரு நாள் பிரத்யட்சமா அந்த காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலிருந்து காண்பித்தாரு. ஒரு காரியத்தை நான் காண்பிக்கிறேன் பாருங்க. இயேசுடைய வாழ்க்கையில இதே வனாந்திரத்தை கர்த்தர் அனுமதிக்கிறாரு. Can you imagine? Can you just imagine what happened to Jesus Christ? Hallelujah. Amen. வாசிங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன், கவனிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று, அல்லேலூயா, ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு இயேசுவே வராரு யோவான் ஸ்தானம் கிட்ட. ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. நல்லா எப்படி வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. வானம் திறக்கப்பட்டதுன்னு இல்ல, வானம் அவருக்கு திறக்கப்பட்டதான். அல்லேலூயா. மூடப்பட்டிருக்கிற வானம் ஒரு நபருக்காக திறக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுக்காக வானம் திறக்குமா? ஆமென். எலியா ஒருவனுக்காக வானம் திறக்கப்பட்டு அக்கினி இறங்கி வந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி இயேசு ஒருவருக்காக அவர் ஞானஸ்தானம் பெற்று அந்த யோர்தான் நதியிலிருந்து வெளியே ஏறி வரும்போது அவருக்கு வானம் திறக்கப்பட்டிருந்தது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. வானத்தை திறக்க வந்தவர் என் தேவன். ஆமென். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிச்சு கொண்டிருக்கோம். அவருக்கு வானம் திறக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நமக்காக வானத்தை திறக்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால், நாம் அவருடைய குமாரனாய் இருப்போம் என்றால், நமக்காக வானங்கள் திறக்கப்படும். ரபிலே சந்தரகடகதடபா. எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? கைகளை உயர்த்தி. ஆமென். வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். கைகளை ஊத்து அல்லேலூயா சொல்லாமாமே. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபத்தை கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வருவார். நான் சொல்றேன், பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஆமென். இயேசுவின் மேல வந்து அமருகிறார், தங்குகிறார். இதுதான் நீரூற்று. ஏற்பாடுலயே இஸ்ரவேல் ஜனங்க 12 நீரூற்று பேர்ச்சம்பழங்கள் இருக்கிற ஏலிம் என்கிற இடத்துல இருந்தாங்களே, இயேசுக்கு இதான் ஏலிம். ஆமென். ஞானஸ்தானம் எடுத்த யோர்தான் தான் ஏலிம் இயேசு. அல்லேலூயா. நீரூற்றுகள் புறப்படுகிறது. அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட்னால ஃபுல்லா அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா.
அது மாத்திரம் இல்ல, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, பிதாவாகிய தேவனே பேசுறாரு, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், நீ பிரியமாயிருப்பாய் என்றால், நீ நேசகுமாரனாய் இருப்பாய் என்றால், வானம் உனக்காய் திறக்கப்படும். பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் இறங்கி வருவார். ரிபௌலா ஷர்த ரகதடபா, என்னை பிரியமானவனாய் மாற்றுங்க. தானியேல் ஜெபித்த போது, தானியேலே, காபிரியேல் சொல்றாரு, 21 நாட்களுக்கு அப்புறம் சொல்றாரு, தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ ஜெபித்து விண்ணப்பம் பண்ணின போதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, பிறப்பித்து வந்துருச்சு. அல்லேலூயா. தானியேல் 9ஆம் அதிகாரத்துல ஆமென், கட்டளை வந்துருச்சு. ஆனா அந்த கட்டளை வராதபடி பெர்ஷாவின் அதிபதியா பிசாசு தடை பண்ணிட்டு இருந்தான் என்ன. அல்லேலூயா. ஒரு பிரியமானவன் ஜெபம் பண்ணினால் வானத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்படும். அல்லேலூயா, ஹalleluya, ஆமென் சொல்லாமா? இப்ப இயேசு ஏலிம்ல இருந்து அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் அவரை வனாந்தரத்திற்கு வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். 4வது வசனம், 4வது அதிகாரம் 1வது வசனம் வாசிச்சு பாருங்களேன், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். ஒரு நாள் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வசனத்தை என்னால் கடந்து போக முடியல. என்ன சொல்றாரு கர்த்தர்? இயேசுவ ஆவியானவர் செழிப்பான தேசத்திற்கு வழி நடத்தினார். அப்படி இருக்கலாம். அல்லேலூயா. அற்புதத்திற்கு ஊடாக வழி நடத்தினார். ஊழியம் செய்யும்படிக்கு ஆவியானவர் ஏவ தொடங்கினார். இந்த மாதிரி எழுதலாம்ல. அல்லேலூயா. ஆவியானவர் எழுதியிருக்காரு பாருங்க, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா, வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படும். ஆவியானவரே வாப்பா தம்பின்னு கூட்டிட்டு வனாந்தரத்துக்கு கொண்டு போய் விடுறாரு. இந்த வனாந்தரத்துல 40 நாள் பசி இல்லாம தாகம் இல்லாம அவர் உட்கார்ந்து ஃபாஸ்டிங் பிரேயர் பண்றாரு, உபவாச ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து உபவாச ஜெபம் பண்ணும்போது அந்த 40 நாளும் பிசாசினால் சோதிக்கப்படுகிறார் என்று லூக்கால போட்டிருக்கு. 40 நாள் முடிஞ்ச உடனே பிசாசை இறங்கி வரான். அல்லேலூயா. பெரிய சோதனைக்குள்ள இயேசுவ பிசாசு தள்ளுறான். அல்லேலூயா. இதை அனுமதிச்சது யாரு? ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நம்ம கர்த்தரை, ஆவியானவரை நம்ம சரியா புரிஞ்சிக்க மாட்டோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு வனாந்தரம், நமக்கு ஏதோ ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை, ஏதோ ஒரு காரியம் நமக்கு வந்துருச்சுன்னா உடனே நம்ம தேவனை குற்றம் செலுத்த ஆரம்பிச்சிடறோம். அல்லேலூயா. தேவனை நம்ம பரியாசம் பண்ண ஆரம்பிச்சிடறோம், தேவனை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிடறோம், வார்த்தையை அசட்டை பண்ண ஆரம்பிச்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். முதல்ல சோர்வு வரும். அல்லேலூயா. இந்த வனாந்தரம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இந்த வனாந்தரம் அனுமதிக்கப்பட்ட உடனே அவனுக்கு வருகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? சோர்வு. அல்லேலூயா. கர்த்தாவே, அவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே, கானான சுதந்தரிப்பேன் நீங்க, உலகத்தையே சுதந்தரிப்பேன் நீங்க, ஊழியம் செய்வேன் நீங்க, ஏன்பா அந்த வனாந்தரம்? எனக்கு சாப்பிட கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டனே. நீதிமான் செழிப்பான்னு வசனம் இருக்கு, அதெல்லாம் பொய்யா? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுகளும் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு போட்டிருக்கேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும்னு ரோமர் 8:28 இருக்கு. எனக்கு நன்மை நடக்கலையே. வனாந்திரத்துல என் சாப்பாடு நான் பிச்சை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சே, நான் வியாதியில கஷ்டப்பட்டு இருக்கேனே, என்னோட மனைவி என்னை விட்டு போயிட்டாலே, என்னுடைய கணவன் என்னை விட்டு போயிட்டானே, என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டாங்களே, ஏன்பா இந்த வனாந்தர வாழ்க்கை அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. நீங்க கூட கேட்டுக்கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆவியானவர் உங்களுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுப்பதற்காக அந்த வனாந்தர பாதையை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். கைகளை தலையிலே சொல்லாமா, நீங்கள் சோதிக்கப்பட்டு சுத்த பொன்னாய் விளங்கும்படிக்கு விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. அல்லேலூயா. ஆமென். வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும்,
அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அல்லேலூயா, ஆமென். விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அந்த வனாந்திர வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவை கொண்டு போனார்னு இருக்கு பாருங்க. ஆமென். இங்க பழைய ஏற்பாடுல நீங்க பாருங்க, கர்த்தரே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சபையாரா இருக்கிற அவர்களை கர்த்தரே என்ன பண்றாரு, வனாந்திரத்துல கொண்டு வருகிறதை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சின் வனாந்திரம் என்று சொல்லப்படுகிற ஒரு வனாந்திரத்துக்கு அவர் கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். யோவான் 21 போய் வாசிச்சு பாருங்க. பேதுரு ரட்சிக்கப்பட்டு அல்லேலூயா இயேசுவோடு 3.5 ஆண்டுகள் ஊழியத்துல இருக்காரு. ஆமென். அதுக்கப்புறம் இயேசு மரிக்கிறாரு. ஆமென். இவர் மறுதலிக்கும்படிக்கு கர்த்தரே பிசாசு கேட்டான், உடம்பு கேட்டான், நான் ஒப்பு கொடுத்துட்டேன், ஆனா உன் விசுவாசம் போகாதபடிக்கு நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னா விசுவாசத்தை சோதிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து பேதுருவை பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, புரியுதா? ஆமென். ஒப்பு கொடுக்கிறார். அவன் சோதிக்கப்பட்டு தோல்வியை சந்திக்கிறான். அவன் இயேசுவை மறுதலித்து விட்டான். அல்லேலூயா, ஆமென். ஜெப குறைவு, மறுதலிச்சிட்டான். ஆமென். கெத்செமனே தோட்டத்துல கூட பேதுருவை பார்த்து சொன்னாருன்னு இருக்கு. ஆமென். நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள். ரபி கந்தோரு சந்தர கடகதலபா. அல்லேலூயா. நீங்க சோதிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்கன்னு ஆவியானவர் சொன்னா ஜெபிக்கணும், தூங்கக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நைட்டு குப்பரப்படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில ஒரே மாம்ச பலவீனமா இருக்கு பிரதர், ஒரே பாவ போராட்டமா இருக்கு, ஒரே மாம்ச பலவீனமா இருக்கு, ஒரே கஷ்டமா இருக்கு, பிசாசு சோதனைக்குள்ள என்ன தள்ளிக்கிட்டே இருக்கான். நைட் பிரேயர் ஏன்பா பண்றது இல்ல? அல்லேலூயா. 1 மணி நேரம் நைட் பிரேயரை பத்தி சொல்றாரு. அவங்க நிறைய பேர் எப்படி இன்டர்பிரேட் பண்ணிடுறாங்கன்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் பாஸ்டர்மார்களுமே கூட ஒரு நாளைக்கு 1 hour ஆச்சும் நீங்க பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இயேசுவே சொல்லியிருக்காரு கெத்செமனே தோட்டத்துல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நைட் பிரேயரை பத்தி பேசுறார். அன்னைக்கு காலையில அவர் பெரிய ஒரு காரியத்தை, ஒரு சோதனைய பேதுரு சந்திக்க போறார். அந்த சோதனைக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு அட்லீஸ்ட் 1 hour ப்ரே பண்ண. அப்ப சோதனையில இருந்து தப்பிக்கிறதற்கே அட்லீஸ்ட் 1 hour ப்ரேயர் பண்ணணும்னா நம்ம ஜெய வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதற்கு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதற்கு, தேவனை பிரதிபலிக்கிறதுக்கு எவ்வளவு அவர் நம்ம ஜெபிக்கணும் யோசிங்க. அல்லேலூயா, ஆமென். நைட்ல ஒரு 1 hour ஆவது ப்ரே பண்ணுன்னு சொன்னாரு பேதுரு கிட்ட. அப்போ அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படல. இன்னைக்கு உங்களை கர்த்தர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு கூட நீங்க 1 hour தான் ப்ரே பண்ணுவீங்கன்னா அப்போ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் எந்த நிலைமையில இருக்கு யோசிங்க. அல்லேலூயா, ஆமென். பிரையாரிட்டி தான் காரணம். ஆமென். நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறாயா அல்லது பிரபஞ்சத்திற்குரிய ராஜ்யத்தை தேடுகிறாயா என்று கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். இல்லைங்க, குழந்தை முக்கியம் இல்ல, ஹஸ்பண்டை கவனிக்கணும் இல்ல, மனைவியை கவனிக்கணும் இல்ல, என்னுடைய பேர பிள்ளைகளை நான் கவனிக்கணும் இல்ல, வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கே, இதை எல்லாத்தையும் கர்த்தர் ப்ரொவைட் பண்ணுவாரு. அல்லேலூயா. மத்தேயு 6:33 எழுதி உங்க வீட்டுல எங்கேயாவது ஒட்டுங்க. ரொம்ப முக்கியமான வசனம். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில ஏஞ்சி வெயில் பிடிக்கிறது இல்ல. ஆமென். காலையில ஏஞ்சி தேவனை தேடுறது அது இல்ல. ஆமென். எல்லாத்தையும் பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. தேவன் தான் முதல்ல, அவருடைய ராஜ்யம் தான் முதல்ல, அதை பிரையாரிட்டைஸ் பண்ணுங்க. தேவன் வேற, அவருடைய ராஜ்யம் வேறன்னு திருப்பிடாதீங்க. அல்லேலூயா. முதல்ல தேவன் என் வாழ்க்கையில, 2வது குடும்பம், 3வது ஊழியம்னுவாங்க. அப்படி கிடையாது. அல்லேலூயா. முதல்ல தேவன், அதுக்கப்புறம் கர்த்தரோட ஊழியம், அதுக்கப்புறம் தான் குடும்பம். அல்லேலூயா. அவன் பேதுரு நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து கேட்டாரா இல்லையா? இயேசு என்ன சொன்னாரு? மார்க் 10ஆம் அதிகாரத்துல, என் நிமித்தமாவது நீ உன்னுடைய தகப்பனையாவது, உன்னுடைய தாயையாவது, உன்னுடைய சகோதரரையாவது, சகோதரியாவது, உன்னுடைய மனைவியாவது, உன்னுடைய வீட்டையாவது, உன்னுடைய நிலத்தையாவது நீ விட்டு வந்தீன்னா 100 உனக்கு கிடைக்கும்னு. அல்லேலூயா, ஆமென். விட வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா விட்டுதான் ஆகணும். அல்லேலூயா, ஆமென். சாரால் ஈசாக்க பலியிடக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சு சாரால் கிட்ட தேவனுடைய வார்த்தையை சொல்லவே இல்லை ஆபிரகாம். ஆமே. சாரால் கிட்ட சொன்னாரா, நான் பலியிட போறேன் ஈசாக்க, விட்டுருப்பாளா? அவன் சொல்ல மாட்டாங்க. அவன் சொல்லல ஆபிரகாம். ஏன்?
தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல வச்சாரு ஆபிரகாம். ஆமென். ஈசாக்க பலியிடுனா முதல்ல போய் பலியிடுறாரு. ஏன்? அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல வைக்கிறாரு ஆபிரகாம். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இந்த வனாந்தரமான வாழ்க்கையை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த சோதனையிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் அந்த சோதனைக்கு உங்களை அனுமதிக்கிறாரு. அவர் சோதனை கொடுக்கறது இல்ல, அவர் சோதனைக்கு உங்களை கொண்டு போய் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பான்னு போட்டிருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல. நீ சும்மா ரட்சிக்கப்பட்டுட்டு நான் செங்கடலை பிளந்துட்டு வந்துட்டேன், நான் மாறா நீரை மதுரமாக்குறதுக்கு மரத்தை போட்டேன், அப்புறம் நான் பரலோகம் போயிடுவேன்னா கூடாது. கானான் போறதுக்கு முன்னாடி நிறைய பரீட்சை இருக்குது. அல்லேலூயா. 40 நாள் வச்ச டெஸ்ட் எல்லாத்துலயும் ஃபெயிலு. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. ஆமென். உங்களை சொல்லல. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை. ஆமென். 40 நாள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்க. எல்லாத்துலயும் ஃபெயிலு 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 ஃபெயிலு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணுத்துல கூட பாஸ் இல்ல. ஆமென். இப்ப படிக்க போறோம். ஆமென். டைம் இருக்கா? அப்படியே 11 மணி 8 நிமிஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சரி, ஓகே, கவனிங்க. வனாந்தரத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போனதே எதுக்காக? உங்களை சோதித்து உங்களை அறியணுன்றதுக்காக. பசிங்க ஒரு வசனம் இருக்கா? அதுக்கான ஒரு வசனம் பாரு. ஆமென். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தான் வனாந்தரம். அல்லேலூயா. என்ன கர்த்தர் சிறுமைப்படுத்துறாரு? படுத்துவாரு. அல்லேலூயா. இது ஒரு சோதனையின் காலம். யோபு சிறுமைப்படுத்தினாரா? ஆமென். பிள்ளைங்கெல்லாம் செத்துட்டாங்க. ஆடு மாடு கழுத ஒட்டகம் எல்லாம் காலி. அல்லேலூயா. இவனுக்கும் வியாதி. ஆமென். ஒன்னே ஒண்ணுதான் பாஸ் ஆச்சு. சரி, ஒன்னே ஒண்ணுதான் கர்த்தர் தொடாம வச்சிருந்தார். ஆமென். மனைவி. அல்லேலூயா. ஆனா மனைவி மூலமா பிசாசு என்ன பண்ணிட்டான்? பேச ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா. இங்க தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. அவருக்கு தெரியும் நீ என்ன பண்ண போறன்னு. ஆனா உனக்கு தெரியணும்ல. ஆமென். உனக்கு இந்த வனாந்தர வாழ்க்கையை அனுமதிச்சாதான் உன் நிலைமை என்னன்னு உனக்கே தெரியும். அங்க இருக்கா? அல்லேலூயா. உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. பா, எப்படி இருக்கு பாருங்க. ஆமென். சோதனையை ஏன் அனுமதிச்சாருன்னு தெரியல. கர்த்தருக்கு தெரியாதா? நான் நல்லவன் கர்த்தருக்கு தெரியாத? கர்த்தருக்கு தெரியும். உனக்கு தெரியணும்ல நீ நல்லவனா கெட்டவனான்னு. நல்லவன் நீ நினைச்சிட்டு இருக்க. வனாந்தரத்துக்குள்ள போனவனதான் தெரியும். வாயில இருக்க வார்த்தை எல்லாம் முறுமுறுப்பா மாறுது. ரட்சிக்கப்பட்ட போது ஒரே சந்தோஷம்தான். அல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அப்புறமா காசு தேவை, பணம் தேவை, தண்ணி இல்ல. வனாந்தர வாழ்க்கையை அனுமதிச்ச உடனே என்ன கர்த்தர் இவரு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு முறுமுறுக்கிறது. அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி இருக்கா? அல்லேலூயா. பெருமான் எழுதியிருக்கிற பாட்டுல நீ முறுமுறுத்தோன்னு பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம். வருவான் இல்ல, வந்துட்டான். அதனாலதான் முறுமுறுக்கிற. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு your empty pockets will teach you many lessons. அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை ஃபுல்லா காணா அப்படி நிறைய பேர் நினைச்சு வனாந்தரத்துல கஷ்டப்பட்டது உண்டு. அல்லேலூயா. ஆமென். பாடுகளை சகிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோன்றத நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஆமென். நிறைய பேர் இயேசு கிட்ட வா, காரு பைக்கு பங்களா கொடுப்பார். இயேசுனிடத்தில் வா, செழிப்பான வாழ்க்கை, 100% 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். ஆமென்.
வனாந்திரத்தையும் அனுமதிப்பேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வனாந்திரத்தை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு நீங்க வராம இருந்துடக்கூடாது. வனாந்திரத்துக்கூடாய்தான் கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? இந்த பாதை கடினமா இருக்கு, இந்த வழி கடினமா இருக்குன்னு சொல்லி கானான விட்டுறக்கூடாது. டு நாட் மிஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. நரகத்திற்கு போற வாசல் விசாலமா இருக்கு, ஆனா கேட்டுக்கு போற வாசல் விசாலமா இருக்கு, ஆனா ஜீவனுக்கும் பரலோகத்துக்கும் போற வாசல் வழி நெருக்கமும். ஆமென். இட் இஸ் a narrow gate. அல்லேலூயா. போக போக நெருக்கமாயிட்டே இருக்கும். ஆமென். 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 நிறைய பேரு நாட்கள் குடிதாய் மாறியும் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்றது உண்டு. அல்லேலூயா. ஓட்டம் தொடங்கின பேரதிகம், மீட்பருடன் போனார் மெத்தமெதுவார். நாட்கள் புதியதென்று சிலர் தோன்றின, நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நிறைய பேரு சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. நாட்கள் போன உடனே வாட்டம் அடைந்தாங்க. அல்லேலூயா. நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவமைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். இன்னல் என்றும் குன்று கண்டு நான் அஞ்சிடேன். அல்லேலூயா. சோதனை வரும், இன்னல் வரும், நிந்த வரும், துன்பம் வரும், வனாந்தரம் வரும். அந்த வனாந்தரம் பேரே சின்னு. அல்லேலூயா. பாவ சோதனை வரும். ஆனா இதெல்லாம் ஜெயிப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை இந்த ஒரு வார்ஃபேர்க்குள்ள கொண்டு போறாரு. இட் இஸ் a spiritual warfare. இது ஒரு விசுவாச பரீட்சை. இதை நீ ஜெயிக்க வேண்டும் மகனே. விசுவாச சோதனை. இதை நீ ஜெயிக்கணும். அதே ஹந்தரகடகதலவா. அதை ஜெயிக்கும்படிக்கு கர்த்தர் ஒரு போக்கு வழியை உனக்காக வைத்திருக்கிறார். கைகளை தலையில சொல்லலாம். ஆமென். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உபாகமம் 8:2 அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வனாந்தரத்துல எப்படி உன்னை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நம்ம என்னன்னா, கையில வேலை இருக்கு, கையில பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா அப்பா அம்மா கிட்ட வாங்கி கொடுத்துடுறாங்க. நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம சேலரி வாங்குறோம், காசு இருக்கு, உடனே போய் வாங்கிட்டு வந்துடுறோம். ஒரு நிலைமை வரும், வேலை போகும், உங்க அம்மா அப்பாவை விட்டு நீ பிரிக்கப்படுவ, நீ தனிமையான ஒரு நிலைமைக்குள்ள வருவ. உனக்கு எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்காது, வியாதி இருக்கும், யாரும் நினைச்சாலும் உனக்கு உதவி செய்ய முடியாத ஒரு வனாந்தரத்துக்குள்ள உன்னை கர்த்தர் தள்ளுவாரு. அப்போ உன் கண்கள் உதவி வரும், கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் மையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உன் கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். சிம்சோனுடைய வாழ்க்கையில நடந்துச்சு பாருங்க. ஆமென். டைம் இருக்கா? சரி, கிடுக்குன்னு பார்க்கலாம். நியாயாதிபதிகள்ல 15வது அதிகாரம் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 15வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கவா? 1000 பேர் பிலிஸ்தியர்கள் யுத்த வீரர்கள் ஒரு மனிதன் சிம்சோனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். அல்லேலூயா. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதிலே 1000 பேரை கொன்று போட்டான். என்ன மாதிரி ஒரு விழிப்பு, என்ன மாதிரி ஒரு யுத்தம் பாருங்க. 1000 பேர், 2 பேர் அடிக்கிறதே எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். 1000 பேர், ஒருத்தன் 1:1000. அல்லேலூயா. 1000 பேர் யுத்த வீரர்களை அடிக்கிறான், துவம்சம் பண்றான். அல்லேலூயா. அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அற்புத அடையாளங்களை பண்ணுகிறார். ஆமென். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பில் குவியலாக
பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அல்லேலூயா. அப்படி சொல்லி தீர்த்த பின் என்ன சொல்றான், நான் கொன்று அவர்களை குவியல் குவியலாக போட்டேன் அப்படின்ட்டான். அல்லேலூயா. நடந்தது என்ன? அப்படி சொல்லி தீர்த்த பின் தன் கையில் இருந்த தாடை எலும்பை எரிந்து விட்டு அவ்விடத்திற்கு ராமத்லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து, வனாந்தரம் பார்த்தீங்களா, அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ? தேவனே இப்போ கூப்பிடுறான். இப்போ என்ன சொன்னாரு இவரு? நான் கொன்னு போட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ தாகத்தை கர்த்தர் அனுமதிச்ச உடனே, தண்ணீர் இல்லாத ஒரு கிணற, ஒரு குழிய சாம்சனுக்கு கர்த்தர் அனுமதிச்ச உடனே தேவரீர். அல்லேலூயா. நடந்ததுன்னா அப்பொழுது கர்த்தர் லேகியில் உள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. எல்லாம் சொல்லுங்க, தண்ணீர் ஓடி வந்தது. சோதனை கொஞ்ச காலம். இந்த சின்ன வனாந்தரம் கொஞ்ச காலம். இந்த வனாந்தரத்திலிருந்து கர்த்தர் ஒரு நீரூற்றுக்குள்ள மறுபடியும் உங்களை கொண்டு போவாரு. 16வது அதிகாரம், யாத்திரா 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இந்த சின் வனாந்தரம் எதுக்கு நடுவுல இருக்குன்னு பாருங்க. ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவுல. சீனாய் என்னது? தேவனுடைய வார்த்தை வந்த இடம் சீனாய். தேவனுடைய பிரசனம் அக்கினியாய் மூடிக்கொண்ட இடம் சீனாய். கர்த்தருடைய பிரசனம் வானளாவிய அக்கினியாய் எரிந்து கொண்டிருந்த ஒரு இடம் சீனாய். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தை உணராத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். அதான் சின் வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல நான் எப்படி கடக்க போறேன்? சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, வியாதியில கஷ்டப்படுறேன், பிள்ளைங்க இல்ல, உதவி செய்யற மனைவி இல்ல, கணவன் இல்லைன்ற கஷ்டத்துக்குள்ள நீங்க போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை சீனாய் மலைக்கு உன்னை நான் ரெடி பண்றேன், ஆயத்தப்படுத்துறேன், ப்ரிப்பேர் பண்றேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் தரித்து அவளுடைய கட்டளைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உன்னை இதோ பயன்படுத்தும்படிக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? தேங்க்ஸ் ஃபார் அக்னாலஜிங். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சொல்றேன், உங்க வனாந்தர வாழ்க்கை கொஞ்ச காலம், எல்லாம் சொல்லுங்க வாய் தந்து, கொஞ்ச காலம், 40 நாள், 3.5 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து பண்ண போற ஊழியத்தினுடைய ஆரம்ப ஸ்டெப் இந்த 40 நாள் உபவாசம். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சாம்சன் 18 வருஷம், கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல நியாயம் விசாரிக்கிறதுக்கு, அவனை ரெடி பண்றதுக்கு, தேவனே அவன் சார்ந்து வாழுகிறதுக்கு அந்த வனாந்தரத்தை சிம்சோனுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? பேதுரு யோவான் 21ஆம் அதிகாரத்துல அவனுக்கு காசு இல்ல, சாப்பாடு இல்ல, பசிக்குது, இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனமாயிட்டு போயிட்டாரு. ஆனா எங்க போனாருன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் மீன் பிடிக்க போறேன், மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள அவன் போறான். இது ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட்ல கர்த்தருடைய வார்த்தை பிரத்யட்சமா நமக்கு வராது. அல்லேலூயா. கர்த்தர் நீ என்ன பண்ற, தேவ வசனம் உனக்கு வரலன்னா, உனக்கு சாப்பாடு இல்லாம நீ வனாந்தரத்துல இருந்தினா நீ என்ன பண்ற அப்படின்றத கர்த்தர் பார்க்கும்படிக்கு செய்கிறார். அல்லேலூயா. இவன் சோதனைக்குட்படும்படிக்கு பேதுருவை யோவான் 21ஆம் அதிகாரத்துல பாருங்க, ஒண்ணுமே பேசாம அப்படியே விட்டாரு. இவன் உடனே நான் மீன் பிடிக்க போறேன், பழைய வாழ்க்கைக்கு போறான் பாருங்க. அல்லேலூயா. உடனே திருப்பி இயேசு வந்து, போகக்கூடாதுப்பா, நான் உனக்கு சுட்ட அப்பத்தை வச்சிருக்கேன், என்ன விசுவாசி. விசுவாச வாழ்க்கைக்கு பயிற்றுவிக்கிறார் கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். இந்த அதிகாரத்தை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன், பட் நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு புதுசா கர்த்தர் நம்மளோடு கூட பேசியிருக்காரு. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இது அநேக பேருக்கு வாக்குத்தத்தமா கூட இருக்கலாம். வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த 10ஆம் அதிகாரம் நீங்க முழுசா போய் நீங்க அப்புறமா இந்த மீட்டிங் முடிச்ச உடனே போய் வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல என்னென்ன தப்பு பண்ணாங்க, கர்த்தர் அற்புத அடையாளங்களா
எப்படி காமிச்சாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாம கர்த்தர் சொல்லுகிற கட்டளைக்கு கீழ்ப்படியாம அநேக பேர் மரித்து போய் சோதனை நாட்கள்ல அவர்கள் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துனாங்கன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஆமென். கிறிஸ்துவ அவங்க சோதித்து பார்த்தாங்க, எல்லாம் போட்டிருக்கு. இப்படிலாம் போட்டு எல்லாம் போட்டு அதை அப்படியே சொல்றாரு 11வது வசனம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தகங்களாக அவர்களுக்கு திருஷ்டாந்தகமா அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு எழுதப்பட்டிருக்கிறது. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியங்களை எல்லாம் உங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பைபிளை சும்மா அப்படியே படிச்சுட்டு போறீங்க, பழைய ஏற்பாடை படிக்காதீங்க. பழைய ஏற்பாடை படிக்கும் போது என் வாழ்க்கைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் கஷ்டப்பட்ட காரியங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அல்லேலூயா. அதான் திஷ்டாந்தகமா அவங்களுக்கு சம்பந்திச்சதுன்னு போட்டிருக்கு. நமக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படிக்கு இது எழுதப்பட்டிருக்கு போட்டிருக்கு. அல்லேலூயா. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் எவனும் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா. இப்ப நீ நிக்கிறன்னு சொல்றல, இந்த வனாந்தரத்துல போகும்போது எப்படி நிக்கிறன்னு பாக்கலாம். நீ நின்னு காட்டு, அப்ப நீ சோதனையை ஜெயிச்சேன்னு ஒத்துப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் நிக்கிறேன்னு சொல்றேன், ஆனா வனாந்தரம் வந்தா முறுமுறுக்குலயே ஷேக் ஆகுறேன். நீதியான் தள்ளாடுவதில்லை. துச்செய்தியை கண்டு அவன் பதறான். அல்லேலூயா. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். இருக்கா வசனம்? அல்லேலூயா, ஆமென். 11வது வசனத்துல பாருங்க, மனுஷருக்கு நேரிடுறது சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. எல்லாம் சொல்லுங்க. எல்லா மனுஷனுக்கும் வராதே சோதனை உனக்கும் வரும், எனக்கும் வந்திருக்கு, உனக்கும் வரும். அல்லேலூயா. ஐயோ என்னப்பா நான் மட்டும் கஷ்டப்படுறேன், எனக்கு மட்டும் இயேசுவே சோதிக்கப்பட்டு அல்லேலூயா பாவம் இல்லாமல் தான் காணப்பட்டார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும் வர அதே சோதனை உனக்கும் வருது. ஆமென். ஆனால் எல்லா மனுஷனும் நீயும் ஒண்ணு கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீ. அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கு சோதனை வருது, ஆனா அவர்களோடு உண்மையுள்ள தேவன் ஒருவர் இல்லை. இங்க இருக்கு பாருங்க வசனம். ஆனா நமக்கு சோதனை வருது, நம்ம கூட ஒருவர் இருக்கார். அவர் யாருன்னா, he is a faithful God. அவர் உண்மையுள்ளவர். ரிபாலா சந்தரகலபா. அல்லேலூயா. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எதுக்கு உண்மையுள்ளவரா இருக்காரு? உன்னை கொண்டு போனவரு மறுபடியும் உன்னை எடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். வனாந்தரத்துல கொண்டு போய் போடல உன்னை. அல்லேலூயா. அந்த தண்ணி இல்லாத குழியில யோசேப்பை கொண்டு போய் போடல கர்த்தர். அல்லேலூயா. அதுல இருந்து எடுத்துருவாரு. ஆமென். அந்த சோதனையில உன்னை சுத்த பொண்ணாக்குவார். ஆமென். கோல்ட நிலத்துல இருந்து எடுத்தா கருப்பா இருக்கும், அது மேல அக்கினி லைட்டா அப்படி பட்டு 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 எடுத்தா அது ஜொலிக்கும். நீ ஜொலிக்கணும் கர்த்தருடைய கைகள்ல. ஆமென். அதுக்குதான் உன்னை இந்த சோதனைக்குள்ள பிரவேசிக்கப்பட. இது கொஞ்ச காலம். சொல்லுங்க. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். இருக்கா? ஆமென். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல். ஆமென். ஐயோ திராணியே இல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. ஆமென். அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கெப்பாசிட்டிக்கு மேல உனக்கு சோதனை வராது. உன் திராணி இதுனா அதுக்கு மேல சோதனை. அப்போ வருகிற சோதனை எல்லாத்தையும் நீ ஜெயிக்கக்கூடிய பலன் உன்கிட்ட இருக்கு. ரபாரா சந்தரகலபா. அல்லேலூயா. கிதியோன் புலம்புறாரு, ஐயோ அந்த ஆதியில நாங்க ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அற்புதத்தை செஞ்சார், இது செஞ்சான்னு கேள்விப்பட்டதெல்லாம் வேஸ்டா? இன்னைக்கு மீதியானவர்கிட்ட இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இந்த பலத்தை கொண்டு அவனை அந்த மீதியான் தேசத்தையே நீ ஜெயிக்கலாம். அல்லேலூயா. ஆர்மியை நீ ஜெயிச்சிடலாம். ஆமென். உனக்கு ஆல்ரெடி பலன் இருக்கு. உனக்கு ஒரு சோதனை இருக்குன்னா அந்த சோதனையை ஜெயிக்கிற பலன் உன் கையில கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டார் ஆல்ரெடி. he is faithful. ஆமென். ஐயோ இந்த சோதனை எல்லாம் ஜெயிக்கவே முடியலன்னு சொல்லவே முடியாது உங்களால. அல்லேலூயா. அந்த சோதனையை நீங்க ஈஸியா லகுவா ஜெயிக்கலாம். because God is your source, God is your power. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு மகனே, மகனே. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது ஒரு காரியம்,
முதல் காரியம், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதுக்கு? திராணிக்கு மேல சோதனை அனுமதிக்க மாட்டார். ரெண்டாவது, சோதனையை தாங்குகிறதற்கான பலனை தருவார். இபாலா சந்தரகடகலவா. இந்த சோதனை வருதுன்னா அந்த சோதனையை தாங்குகிற பலன், அல்லேலூயா, அந்த சோதனையை சகிக்கிற பலன் உனக்கு கடக்கும். ஆமென். அது தாங்கத்தக்கதாக சோதனையோடே கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கு, எஸ்கேப் ரூட் உண்டாக்குகிறார். அல்லேலூயா. அவர் வனாந்தரத்துல வழி உண்டாக்குகிறார். கையில சொல்லலாம். 3 காரியம் கவனிங்க. அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். எதுக்கு? திராணிக்கு மேல சோதனை வராது. ரெண்டாவது, வந்தாலும் நீ அதை தாங்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம், அதுல இருந்து எஸ்கேப் ஆறதுக்கான ரூட் இருக்குது. ஆமே, அந்த ரூட்டை கண்டுபிடி. அல்லேலூயா. சும்மா முறுமுறுக்காத, புலம்பாத, என்ன ரூட்டுன்னு கண்டுபிடி. ரீகாலாபாரா துணாலா. கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க. வனாந்தரமா இருக்கும், கஷ்டமா இருக்கும், ஜெபிக்க முடியாது. ஆனா உட்காந்து என்ன ரூட்டு, மேப்பை கேளு. அவர்தான் மேப், அவர்தான் மேகஸ்தம்பம், அவர்கிட்ட கேளு. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இப்போ ஏஐ பாட் கிட்ட கேக்குறாங்க, சாட் ஜிபிடி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆமென். ஆஸ்க் காட், ஆஸ்க் காட். அல்லேலூயா. டோன்ட் ஆஸ்க் சாட் ஜிபிடி. It is not an artificial intelligence. It is an antichrist intelligence. Hallelujah. Please understand. It is from the world. It is not from God. பரத்திலிருந்து வந்து ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிற நன்மை, அதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இது நன்மை மாதிரி இருக்கும். அது நன்மை கிடையாது, தீமை. ரிபாலா கந்தொருபு சாந்தரகலவா. கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபித்து முடிக்கலாமா? அன்பின் பிதாவே, துதிக்கிற சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, எங்களை சின் வனாந்திரத்தின் வழியாக நீர் சீனாய் மலைக்கு கொண்டு போகிறதற்கு எங்களுக்குள் எந்த தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை தகர்த்து எரியும். அந்த தடைகளை தகர்த்து எரியும். மேர கமௌரதுரு அந்தரு சத்தரகடகதடகடகதலவா. எங்களுக்காக வானத்தை திறக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று இயேசுவை பார்த்து சொன்ன கர்த்தர் எங்களையும் பார்த்து சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும். எங்களுடைய வாழ்க்கையை திருப்புங்க. Change me, O Lord. Change me, O Lord. Transform my life with Jesus. Create in me a pure heart, O Lord. Ragada gadudaha antolo shatta ragada gadada 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 gadalaba. எங்களில் தகப்பனே, நாங்கள் தாகமாய் இருக்கும்போது எங்களுடைய ஜீவ ஊற்று நீர்தான் தகப்பனே. எங்கள் ஜீவ ஊற்று நீங்க தான். எங்களுடைய ஜீவ ஊற்று நீங்க. ரிபிலி கந்தரோ சந்தரகடகா அருபாலி அந்தரோ சங்கரே கந்தரகடகதடகடகதலே நீ மரியந்தரபடகடகதடபா. ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு பெரியோர் மேல, பெற்றோர்கள் மேல கர்த்தருடைய ரத்தத்தை தெளிக்கிற இந்த வேளையில கர்த்தர் நீர் அநேக கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி. எளிமை விட்டு வண்டன புலம்பாத. இதோ உன்னை சீனாய் மலைக்கு நேராக கொண்டு போகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். தேபாரா கபௌரதலவா ஷேகனியந்தரோ சந்தரகடகதடகடகதலவா. வனாந்தர வாழ்க்கை உன்னை சோதிக்கும்படிக்கு கொஞ்ச காலம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கலங்காதே. அதற்காக தாங்கத்தக்கதான பலன், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிற விருகிறதில்ல, தாங்கத்தக்கதாகவும் போக்கு வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். ரீபாலியா கருபோ இந்தரியாங்கரு சந்தரபடகதடபடகதடகடகதடகடகதலவா. இந்த வனாந்தர வாழ்க்கையில கர்த்தர் உம்முடைய சகாயத்தையும் உம்முடைய அனுகூலங்களை அனுப்புகிற கிருபைகளுக்காய் நன்றி. சிம்சோனின் ஜெபத்தை கேட்ட தேவன், வேதுருவோடு கூட இடைப்பட்ட தேவன், எங்களோடு கூட இடைப்பட்டு எங்கள் ஜெப விண்ணப்பங்களை கேட்பீராக. எல்லா தடைகள் உடையட்டும். தொடர்ந்து நாங்க இந்த வசனங்களை, இந்த யாத்திரா 16ஆம் அதிகாரத்தை நாங்க தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் தருகிறேன். In Jesus' name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for joining.